சமாரா 90s கிட்ஸ்க்கு பரிச்சயமான பல ஹாலிவுட் பேய்களில் ஒரு முக்கியமான பேய்னா அது சமாரா தான். ஏன்னா 2000 ஹாலிவுட்லேருந்து வந்து நம்ம ஊரில் சக்கப்போடு போட்டு ஒரு பயங்கரமான ஹிட் அடித்த படம் த ரிங். இதில் சமாராங்கிற பேயோட கேரக்டர் சில சீன்ஸ் மட்டுமே வந்தாலும் அதோட பேக் ஸ்டோரி நம்ம எல்லாருமே கவர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த ரிங் அப்படிங்கிற இந்த படம் த ரிங் அப்படிங்கிற நாவலை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கதைக்கும் நாம் படத்தில் பார்த்த கதைக்கும் இருக்க வித்தியாசத்தை பற்றியும், இந்த நாவல் எந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், சமாரா அப்படிங்கிற பொண்ணுக்குள்ளே அப்படி என்ன பவர் இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1991 ஜப்பானில் கோஜோ சுசுகி அப்படிங்கிற ஒரு புத்தக கதையாசிரியர் ஒரு திகில் நிறைந்த பேய் கதையை எழுதி ஒரு புத்தகமாக வெளியிடுறாரு. இதை பார்த்து படிக்கிற ஹிடியோ நகாட்டா அப்படிங்கிற ஒரு திரைப்பட இயக்குனர் இந்த கதையை மையமாக வச்சு 1998 த ரிங்கோ அப்படிங்கிற படத்தை எடுக்கிறாரு. அது ஜப்பானில் பயங்கரமாக வரவேற்பு பெறுது. அதுக்கு அடுத்து இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களும் டிவி ஷோஸும் கார்ட்டூன்ஸும் காமிக்ஸும் வெளியிடப்படுது. இப்போ இந்த த ரிங்கு சீரீஸ் ஜப்பானில் பயங்கரமாக போகிறத பார்க்குற அமெரிக்கன்ஸ் இந்த த ரிங்கு சீரீஸோட டைரக்டர் ஹிடியோ நகாட்டாவை கூப்பிட்டு எங்களுக்கும் இந்த ரிங்கு சீரீஸோட ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனை எடுத்து கொடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வெளிவந்தது தான் நாம் இப்போ பார்த்து ரசித்த த ரிங் அப்படிங்கிற சீரீஸ். இந்த படத்தோட த ரிங் அண்ட் த ரிங் 2 ஆகிய 2 பாகங்களும் இந்த ஹிடியோ நகாட்டா அப்படிங்கிற டேரக்டர் எடுத்தது தான். ஆனால் 2017 வெளிவந்த த ரிங்ஸ் அப்படிங்கிற இந்த படம் வந்து எஃப் ஜேவியர் அப்படிங்கிறவர் எடுத்தது. இந்த பாட்டு த ரிங் அப்படிங்கிற புத்தகத்தோட 2ஆம் பதிப்பாக வெளிவந்த ஸ்பைரல் அப்படிங்கிற புத்தகத்தோட கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது வந்து பார்க்கும்போது 2 கதைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒற்றுமை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டும் வேறு வேறு கதை மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி, நம்ம படமாக பார்த்த ரிங்குக்கும் புத்தகத்தில் இருக்க ரிங் கதைக்கும் இருக்க வித்தியாசத்தை பற்றி பார்ப்போம். ரெண்டுத்துக்குமே ஒரு பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. நாம் பார்க்குற இந்த சமாராவை தத்தெடுத்த அவங்களோட வளர்ப்பு அம்மா வந்து கிணத்துல தள்ளி கொள்ளுவாங்க. ஆனால் புத்தகத்தை பொறுத்தவரை சமாரா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பா. ஆனால் அதே மாதிரி கிணத்துல தான் தூக்கி போட்டிருப்பாங்க அவளை. அந்த காலகட்டங்களில் கற்பழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நிறைய படங்கள் வந்ததால் டேரக்டர் இந்த கதையை மாற்றினாரா அப்படிங்கிறது தெரியல. த ரிங் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்த கதை என்னென்னா, சமாராவோட அம்மா சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் சக்தி வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. சமாராவோட அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சமாராவோட அம்மாவும் அவங்களோட தம்பியும் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. ஒரு நாள் சமாராவோட அம்மாவோட சக்தியை பார்க்குற அந்த ஊரில் இருக்க ஒரு பெரியவர் அது எல்லாருக்கும் பரப்புறாரு, இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பெண் நம்ம ஊரில் இருக்காங்க அப்படின்னு. இதனால் சமாராவோட அம்மா கிளம்பி சிட்டிக்கு வராங்க. வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட பவரை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த ஊரில் இருக்க டாக்டர் ஒருத்தர் வந்து சமாராவோட அம்மாவோட பவரை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ரிசர்ச் நடக்கும்போதெல்லாம் சமாராவோட அம்மாவுக்கும் அந்த டாக்டருக்கும் காதல் உண்டாகுது. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அதுதான் சமாரா. சமாராவோட அம்மா சமாராவை கொண்டு போய் தன்னோட வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க. தன்னோட சொந்த ஊரில் வந்து கணவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனால் அது அடுத்த சில மாதங்களில் நோய்வாய்ப்பட்டு இறந்துருது. ஆல்ரெடி சமாரோட அம்மா இந்த டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. அப்போ ஒரு சில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சமாரோட அம்மாவோட சக்தியை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அது உண்மை இல்லை, இவங்க ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. இதனால் சமாரோட அம்மா ரொம்பவே மோசமான டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. அவங்களோட சக்தி உண்மை தான், ஆனால் அது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. சமாராவோட அப்பாவுக்கும் வேலை போகுது. அதனால் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகுது. சமாராவோட அம்மா சமாரா கிட்டே, அதாவது தன்னோட சொந்த ஊருக்கே வந்துடுறாங்க. ஆனால் டிப்ரெஷன் அதிகமானதால் சமாராவோட அம்மா தூக்கு மாட்டிட்டு இறந்துடுறாங்க. சமாரா தன்னோட மாமா கிட்டே வளர்றா. அவங்க ஊரில் நடக்க போகிற சில நிகழ்வுகளை சமாரா முன்னாடியே அறியக்கூடிய சக்தி படைச்சலாக மாறுறா. இதன் மூலயமா சமாராவோட மாமாவுக்கு சமாராவை போலேயே சமாராவோட அம்மாவும் இந்த மாதிரி சக்தி வச்சுருந்தாங்க. இப்போ சமாராவுக்கும் இந்த மாதிரி சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சமாரா ஒரு டிவி ஆக்டிங் ட்ரூப்பில் போய் சேர்றாங்க. அங்கே இருக்க ஒரு சவுண்ட் ஆப்ரேட்டர் கூட காதல் வயப்படுறாங்க. அடுத்த சீன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சமாரா முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறது பார்த்து சமாராவோட லவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. 2 பேரும் ரொமான்டிக்காக பேசுகிறத அந்த ஆக்டிங் ட்ரூப்பில் இருக்க ஒருத்தன் ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு டிவி ஷோவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுறான். அடுத்த நாள் அவனும் அந்த ஷோவோட டைரக்டரும் அப்புறம் அந்த ஆடியோவை கேட்ட 5 பேருன்னு எல்லாருமே இறந்துடுறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து. சமாரா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறா, யார் கண்ணுக்கும் தெரியாமல்.
சமாரா எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. ஆனால் சமாரா அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ஊருக்கு வரா. அந்த ஊரில் தான் சமாராவோட அப்பா வந்து டிபி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருப்பார். சமாரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அங்கே இருக்க டாக்டர் ஒருத்தன் சமாராவை கடத்தி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்க காட்டு பகுதிக்கு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது சமாரா நோய்வாய்ப்பட்டு இறந்து போன மாதிரி காமிக்கணும்னு அவளோட உடம்புக்குள்ளே ஸ்மால் பாக்ஸ் வைரஸை ஏற்றிடுறான். சமாராவை ரேப் பண்ணும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சமாரா ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன், அதாவது திருநம்பின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பர்சன். இதனால் காண்டாகிற அந்த மோசமான டாக்டர் சமாராவை அடித்து பக்கத்தில் இருக்க கிணத்துல தூக்கி போட்டு மூடிடுறான். சமாரா அங்கே 7 நாள் கழித்து சாகிறா. சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு இருக்க பவரை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க அவங்க அப்பாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் இருக்க டென்டல் கேர் ரூமில் ஒரு டேப் ரெக்கார்டரில் தன்னோட கதையை ரெக்கார்ட் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு அந்த டாக்டர் இன்ஜெக்ட் பண்ண ஸ்மால் பாக்ஸ் வைரஸும் அந்த சக்தியில் வெளிப்பட்டு அந்த டேப்பில் போய் ஒரு வைரஸாக உட்காருது. எப்படின்னா இந்த டேப்பில் இருக்க விஷுவலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வைரஸ் அட்டாக் ஆகும். கடைசியில் 7 நாட்கள் கழித்து அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து சாவாங்க. அவங்க சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற சமாராவோட ஆத்மா அங்கே வந்து அதை பார்க்கும். ஒருவேளை இவங்க அந்த வீடியோ டேப்பை வந்து வேறு யாருக்காவது ஒரு காப்பி போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த வைரஸ்லேருந்து அவங்க க்யூர் ஆகிடுவாங்க. அந்த வைரஸ் வந்து அவங்கள பிடிச்சிக்கும். அந்த வீடியோ பார்த்தவங்கள, இவங்க காப்பி போட்டு கொடுத்து அந்த வீடியோ பார்த்தவங்கள. அந்த வைரஸ் பேர் தான் த ரிங் வைரஸ். இதுதான் சமாராவோட கதைன்னு அந்த புக்கில் இருந்தது. பட் நமக்கு அதை வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதுவும் ரசிக்கும்படி தான் இருந்தது. சரி, சமாரா அண்ட் அவங்க அம்மாக்குள்ள என்ன சக்தி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாட்டோகிராஃபி அப்படிங்கிற சக்தி தான். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பறவை வானத்தில் பறக்கிற மாதிரி நீங்கள் அதை நினைக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கையால் தான் வரைவீங்க. ஒரு பேப்பர்லையோ இல்லை செவத்துலையோ வரைஞ்சாதான் அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனால் சமாரா அப்படி பண்ண தேவையில்லை. சமாரா என்ன பண்ணுறான்னா தான் மனசில் நினைக்கிறத எதுலேயும் வரையாமல் அப்படியே அவன் நினச்சானா போதும், அவள் எதில் அதை பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாள். இப்போ ஒரு செவத்தில் அது விழணும்னு நினச்சான்னா அது போய் அந்த செவத்தில் அப்படியே ஒரு நெருப்பிலான ஓவியம் மாதிரி அது மாறும். இதுதான் வந்து தாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சமாரா மனசில் நினச்சி அவளோட வாழ்க்கையில் நடந்த சில சீன்ஸ் வந்து ஒரு டேப்பில் பதிவாகும். இதுதான் தாட்டோகிராஃபி அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதே பவர் தான் அவங்க அம்மாவுக்கும் இருந்தது அப்படின்னு தான் ரிங் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் படத்தில் அந்த மாதிரி எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு கூடுதல் விஷயம் என்னென்னா, சமாராவோட இறப்பு சமாராவுக்கு முன்னாடியே தெரியும். சமாரா சாகிறதுக்கு முன்னாடி சமாரா வேற ஒரு பொண்ணோட வயிற்றில் குழந்தையாக பிறக்க போகிறான்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் சொல்லியிருக்கு. சரி, இவ்வளோ பெரிய கதை இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆரம்பம்னா இந்த படத்தோட பேஸ்னா அது ஒரு உண்மை சம்பவம் தான். அப்படி என்ன உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி இது எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் பழங்காலத்துலலாம் நாடகம் போடுவாங்க. அப்படி போடப்பட்ட நாடகங்களில் பண்டைய காலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. அதில் ஒரு கதை தான் ஒக்கிகோ அப்படிங்கிற பெண்ணோட கதை. இதை பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒக்கிகோ அப்படிங்கிற அழகான பெண் ஒயாமா அப்படிங்கிற ஒரு சாமுரை, அதாவது மன்னர் அவையில் இருக்க ஒரு முக்கியமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட ஒரு பனி பெண்ணாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த ஆளுக்கு இந்த ஒக்கிகோ மேலே ஒரு கண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே காதல் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் நிறைய தடவை சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்கா. இந்த ஒக்கிகோ பொண்ணோட வேலை என்னென்னா, ராஜா குடும்பத்தோட 10 தங்கத்தட்டுகளை பாதுகாக்கிறது தான். இந்த ஓயாமா என்ன பண்ணுறான்னா, அந்த தட்டில் ஒன்று திடீர்றான். இந்த ஒக்கிகோ பொண்ணு எங்கே தேடியுமே அந்த தட்டு கிடைக்கல. வெறும் 9 தட்டு தான் இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறான்னா, இந்த ஓயாமா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவன் இந்த மாதிரி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அப்போ தான் நான் உனக்கு அந்த தட்டு கிடைக்க உதவுவேன். இதோ பாரு, தட்டை நீ தொலைச்சது மட்டும் ராஜா குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு வந்து மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்கிறான். அப்பையும் ஒக்கிகோ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. இதனால் காண்டாகிற அந்த ஓயாமா அந்த ஒக்கிகோ பொண்ணை பின்னாடி இருக்க கிணத்துல தள்ளி கொண்டுடுறான். அதால் ஒக்கிகோ தினமும் இரவு ஆவியாக அந்த கிணத்தை விட்டு வெளியே வந்து அந்த காணாமல் போன தட்டை தேடுறதாகவும் அதுக்கப்புறம் அந்த ஓயாமாவை டார்ச்சர் பண்ணிடுறதாகவும் சொல்கிறாங்க. ஒக்கிகோட ஆன்மாவை எப்படி சாந்தப்படுத்தினாங்கன்னா, அந்த காணாமல் போன ஒரு தட்டை தேடி கண்டுபிடிச்சி சத்தமாக 10 அப்படின்னு கத்துனதும் ஒக்கிகோட ஆன்மா சாந்தி அடிச்சதா அந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கதையாக இந்த ஒக்கிகோ அப்படிங்கிற பொண்ணு வந்து அரண்மனையில் ஒரு பனிப்பெண்ணை வேலை செஞ்சுருக்கா. அந்த நாட்டோட மன்னருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதால அவரோட பையன் என்ன பண்ணுறான்னா, தன்னோட தந்தைக்கு வந்து ஒரு அவர் செஞ்ச இந்த போர் அதை பற்றிலாம் வந்து ஒரு தட்டில் வந்து செதுக்கி அதை வந்து அவருக்கு பரிசாக கொடுக்க நினச்சிருக்காரு. அதால் தன்னோட அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லி, ஒரு வீரர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரிப்பா நீ அந்த தட்டு ரெடி பண்ணி வைன்னு சொல்கிறாரு. அந்த வீரர் வந்து யாருன்னா, நம்ம ஒக்கிகோவுக்கு நிச்சயம் பண்ண ஆள், வருங்கால கணவர். இப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, தன்னோட அந்த தட்டுகள் எல்லாத்தையும் ஒரு 10 தட்டுகளை ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ஒக்கிகோ பொண்ணுக்கிட்ட பாதுகாப்பில் கொடுக்குறாரு. இப்போ அதே நாட்டில் இருக்க ஒரு மந்திரி, அவன் பேர் தான் அசியாமா. அங்கே அயோமா அப்படின்னு சொன்ன பேரை தான் இங்கே அசியாமா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒக்கிகோ பொண்ணை வந்து கூப்பிட்றான். எதுக்குன்னா, இந்த மாதிரி மன்னரை நம்ம வந்து போட்டு தள்ளணும், அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஒக்கிகோ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவன் ஒக்கிகோவை கூப்பிட்றான் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு ரூமில் இருக்க அந்த மன்னரை வந்து ஒக்கிகோ மட்டும்
மட்டும்தான் போய் தினமும் உபசரிச்சுட்டு வரா. அதனால தான் ஒக்கிக்கோவை கூப்பிடுவோம், ஒக்கிக்கோ வர முடியாதுன்னு சொல்லிடுவா. இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் பாதுகாக்கல அந்த 10 தட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆளை விட்டு அந்த தட்டில் ஒன்று திருட சொல்லிடுறான். ஒக்கிக்கோவை அந்த தட்டு இருக்க பாக்ஸ் எடுத்துகிட்டு அசியாமா அவனோட ரூமுக்கு வர சொல்கிறான். அப்படி வரும்போது ஒக்கிக்கோவை அவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒக்கிக்கோ தடுக்கிறா. இதனால் காண்டாகிற அசியாமா உன்கிட்ட எத்தனை தட்டு இருக்குன்னு கேட்க அவன் 9 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்து சொல்கிறான். மீதி இருக்க ஒரு தட்டு எங்கன்னு கேட்க அவன் தெரியாதுன்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறான். அசியாமா, ஒன்னே நீ எனக்கு அந்த மன்னரை கொல்ல உதவி பண்ணு, இல்லைனா என்னோட சின்ன வீடை என் கூட வந்துடு, அப்போ தான் நான் உன்னை இதுலேருந்து வெளியே வர உதவுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒக்கிக்கோ தன்னோட வருங்கால கணவருக்கும் மன்னருக்கும் துரோகம் பண்ண விரும்பலை, அதனால் ரெண்டுமே முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால் அசியாமா காண்டாகி அரண்மனைக்கு பின்னாடி இருக்க கிணத்துல ஒக்கிக்கோவை டார்ச்சர் பண்ணி கொன்னுடுறான். அதுக்கப்புறம் ஒக்கிக்கோவோட குரல் மறுபடியும் அந்த பிளேட் எண்ணுற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஒக்கிக்கோவோட பேய் கிணத்துலேருந்து வெளியே வந்து தினமும் அந்த அசியாமாவை டார்ச்சர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ஒரு கதை. கடைசி கதையாக ஒக்கிக்கோவும் இந்த அயோமாவும் காதலிச்சதாகவும், அப்போ அயோமாவோட அத்தை அவருக்கு தன்னோட பெண்ணை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணதாகவும், அதுக்கப்புறம் இது தெரிஞ்ச ஒக்கிக்கோ அயோமாவை கேள்வி கேட்க ஆரம்பித்ததாகவும், அயோமா இல்லை நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதி அளிச்சிருக்காரு. ஒக்கிக்கோவுக்கு சந்தேகம் போகலை. அதால் மன்னர் பரம்பரை பத்திரமா பாதுகாத்த 10 தட்டுகளில் ஒன்றை வேணும்னே உடைக்கிறாங்க. அயோமா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அந்த தட்டை உடைச்சா மரண தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிறது ரூல்ஸு. அந்த மரண தண்டனையை அயோமா தான் கொடுப்பாரு. முதல்ல அயோமா ஏதோ அந்த தட்டு தெரியாமல் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒக்கிக்கோவை மன்னிச்சு விட்டுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒக்கிக்கோ வேணும்னே தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல ஒக்கிக்கோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. அரண்மனை பின்னாடி இருக்க கிணத்துல ஒக்கிக்கோவை வீசி கொள்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒக்கிக்கோவோட ஆன்மா ஆயோவோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பழிவாங்க வந்த மாதிரி இல்லை, தான் செஞ்ச சப்பை உணர்ந்து மீதி இருக்க 9 பிளேட்டை தேடி இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அயோமா தான் ஒக்கிக்கோ மேலே வச்சிருக்க காதலால் சூசைட் பண்ணி ஒக்கிக்கோ கூடயே சேர்ந்துட்டாரு. ஆவியா 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இந்த 3 கதைகளிலுமே இருக்க ஒரே ஒற்றுமை என்னென்னா, அயோமா ஒக்கிக்கோவை கிணத்துல தள்ளி கொன்னார். அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்குள்ளேருந்து தினமும் இரவு ஒக்கிக்கோவோட ஆன்மா வெளியே வந்திருக்கு. இதுதான். உங்களுக்கு இதில் எந்த கதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். உங்ககிட்ட கொண்டு இந்த விஷயங்களை சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ரிங் அப்படிங்கிற புக்கை பற்றியும் சமாராவை பற்றியும் படத்தோட கதைக்கும் புக்கோட கதைக்கும் இருக்க வித்தியாசத்தை பற்றியும் இந்த கதையோட உண்மைத்தன்மையான ஒக்கிக்கோ அப்படிங்கிற பெண்ணோட உண்மை தன்மை பற்றியும் அவங்க எப்படி இறந்தாங்கன்றதை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.